வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஆல்ரெடி வந்துட்டு சாக்லேட் மட்டும் கொடுத்து அனுப்புங்க டேடி 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 அப்படின்ற மாதிரி நம்ம சாச்சனா போன வாரம் சொன்னாங்க இல்லையா. அதனால் இந்த வாரம் வந்துட்டு சாக்லேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ஓடுறது போடுறது ஊறுறது எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டாங்க. கூடவே வந்துட்டு 5 ஸ்டாருக்கு ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே டூ நத்திங்னு ஒரு மோடில் இருந்திருப்பீங்களே, அதெல்லாம் கேப்சர் பண்ணி ஃப்ரேமாக ஆக்கி நாங்கள் உள்ளே வந்து ஆக்டிவிட்டி ஏரியா வச்சுருக்கோம். போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட அந்த சம்பவங்களை அங்கே நினைவு கூர்ந்து சொல்லுங்கள், சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதில் முத்துக்குமரன்லேருந்து, ஜாக்லின்லேருந்து, சௌந்தர்யாவிலேருந்து எல்லாருமே இதில் எனக்கு வந்து சொன்ன விஷயங்களே ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோடது. நான் எப்போவுமே டூ நத்திங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டாங்க. சூப்பர்மா. அதேமாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக நான் ரூமில் சும்மாவே உட்காந்துருக்கேன்றாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சும்மா உட்காறது சும்மா சாதாரணமான காரியம் கிடையாது மக்களே. ஆல்ரெடி நம்ம இதுக்கு வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம வடிவேலே சொல்லியிருப்பார், முடிஞ்சால் 1 மணி நேரம் சும்மா இருந்து பாரான்னு. ஸோ அந்த மாதிரி சும்மா இருக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். அதை வந்து சௌந்தர்யா வந்து நேரடியாக ஒத்துக்கிட்டு சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி முத்துக்குமரன் என்ன சொன்னார்னா, நான் என்னை வந்து பொலன்னு ஒரு வாட்டி பொழந்தாங்க, கை கட்டினா தப்பு, நின்னா தப்பு, குனிஞ்சா தப்பு, பேசினா தப்புன்னு. அந்த டைம் நான் கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி ஒரு இடத்துல உட்காந்தேன். அந்த ஃபோட்டோ தான் அது அப்படின்னு. தீபக் வந்து கையில் வந்துட்டு அந்த பாம்பார் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்க, அந்த டைம் வந்து சைலண்டாக இருந்தார். அந்த விஷயத்தை அங்கே காமிச்சிட்டாங்க மாதிரி நிறைய பேர் காமிச்சு கடைசியில் வந்து அவங்களுக்குலாம் வந்து சாக்லேட் ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங் ஆளுக்கு 2 சாக்லேட் நினைக்கிறேன், அந்த விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்புறமா தான் இந்த சண்டையே வருது. என்ன சண்டை? சாச்சனா கூட சண்டை. ஏன் சண்டைனா, இந்த பொண்ணு எல்லாருக்கிட்டையும் பேசி வாங்கி அதோட ட்ராவை ஓப்பன் பண்ணால் ஒரு கடையே வைக்கலாம் போல, சாக்லேட் ஃபேக்ட்ரி கடை. அவ்வளோ சாக்லேட் வச்சுருக்கேன், ஒரு 30 கிட்ட வச்சுருக்கும் பொழுது கையில். ஏமா இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டா என்னம்மா ஒரு உடம்புக்கு ஜெய்யோன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். புதுசாக ஒரு டாஸ்க்கு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாச்சனா இன்றைக்கி பழக்க போகிறாங்க அப்படின்ற நியூஸும் இருக்குது. எப்படி பண்ண போகிற தெரியல, இல்லை சும்மா ஜுஜுன்னு சொல்லி முடிக்க போகிறாருன்னு தெரியல. சரி, உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.